ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில தாங்க முடியாத கஷ்டங்கள், துயரங்கள் அப்பப்ப வந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய நம்ம எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாது. அப்படியே ஸ்டக் ஆயிட்ட மாதிரி இருப்போம். இது சாதாரணமா நம்ம எல்லாம் இருக்கிற ஒரு நிலை. மகான்கள், சாதுக்கள், அவதார புருஷர்கள், அவர்கள் வாழ்க்கையில இது மாதிரி கஷ்டம் வரும்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், எப்படி இதை எதிர்கொள்றாங்க அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அருள் அன்னை சாரதா தேவி பராசக்தியுடைய அவதாரம் அப்படின்னே போற்றப்படுறாங்க. குருதேவர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பத்னி. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய சரீரத்தை விட்ட பிறகு, மகா சமாதி அடைந்த பிறகு அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா, ஒரு சாதாரண கணவன் மனைவி மட்டுமல்ல, குருதேவர் அம்மாவுக்கு தாயாக, தந்தையாக, நண்பனாக, குருவாக, தெய்வமாக, எல்லாமாக இருந்தார். இந்த ஆன்மீக சாம்ராஜ்யத்தை அடுத்து நடத்துறதுக்குரிய ஒரு பக்குவத்தையும் ஆற்றலையும் அம்மாவுக்கு வழங்கிட்டு தான் அவர் போயிருந்தார். ஏன்னா, தேவியாகவே அவளை நமஸ்காரம் செய்து அப்படி ஒரு கொண்டாடிய ஒரு தெய்வம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். மனைவி அப்படிங்கிறத விட காளியுடைய வடிவமாகவே மனைவியை பார்த்தவர். அவருடைய பேரன்புக்கு பாத்திரமானவர் அன்னை சாரதா தேவி. குருதேவர் ராமகிருஷ்ணர் ஒரு துறவி. அப்படி இருந்த போதிலும் இவங்களை திருமணம் செய்து கொண்டோம் அப்படிங்கிறதுனால இவங்களை பார்த்து பார்த்து அவங்களுடைய தேவைகளை கவனித்து கடுமையா ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. ரொம்ப பிரியமா நடத்துவாரு. தான் மறைந்த பிறகு கூட அந்த அம்மா எப்படி இந்த உலகத்துல அவங்க வாழ்வதற்கு தேவையான வசதிகளை பற்றி சிந்திக்கக்கூடிய மனம் குருதேவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணைவர். அவரை இழந்த போது எப்படி இருந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு? எல்லாரும் மாதிரியும் இடிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா அங்கதான் நம்ம பாக்குறோம் என்ன வித்தியாசம், நமக்கு என்ன படிப்பினை அங்க இருக்குன்னு. 1886 ஆகஸ்ட் மாசம் குருதேவர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் மகா சமாதி அடைந்து ஒரு 2 வாரங்களுக்குள்ளாகவே சாரதா அம்மா யாத்திரை கிளம்புறாங்க. நிறைய பேர் வீட்டுல ஏதாவது ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சுன்னா ஒரு வருஷம் சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அது ஏதோ முற்காலங்கள்ல நிறைய அந்த பித்ரு காரியங்கள் செய்வதற்காக அப்படி சொல்லப்பட்ட விஷயம். ஆனா நமக்கு கஷ்டம் வரும்போது கடவுளை பற்றி கொள்ளாமல் வேற யாரை பற்றிக்கணும்? நம்ம நம்ம யோசிச்சு பார்க்கணும். அம்மா யாத்திரை போறாங்க நிறைய பக்தர்களோட சேர்ந்து. முதல்ல வைத்தியநாதர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறாங்க. ஜார்க்கண்ட்ல ஜோதிர்லிங்கங்கள்ல ஒன்று. அங்க போய் தரிசனம் செய்துவிட்டு பிருந்தாவனத்திற்கு செல்கிறார்கள். சுவாமி சேத்தனானந்தர் மிக அழகாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் தனது நூலில். என்னது அப்படின்னா, பக்தர்கள்லாம் புனித க்ஷேத்திரங்களுக்கு போறாங்க. ஆனா அந்த புனித க்ஷேத்திரங்கள் தலங்கள்னு சொல்றோமே, அதெல்லாம் புனிதம் பெறுவது இந்த பக்தர்களால. தீர்த்தி குருவந்தி தீர்த்தானின்னு சொல்லுவோம். அதாவது இவர்களுடைய பக்தி, வழிபாடு, ஜபம், தியானம், கண்ணீர், பிரார்த்தனை, விரதம், தவம், ஏக்கம், பகவானுக்காக விழித்து கொண்டிருத்தல், இப்படி எத்தனையோ விதமான சாதனைகளால இந்த உலகப் பற்றிருந்து விடுபட்டு இறைவனை நன்றாக பிடித்து கொள்வதற்காக, பற்றி கொள்வதற்காக தானே யாத்திரை போறோம். இந்த உலகத்துல நம்ம வாழறதே ஒரு யாத்திரை தான். நம்ம ஒவ்வொரு ஜீவனும் இந்த உடல்ல வாழறதே ஒரு யாத்திரை தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த வாழ்க்கைக்குள்ளேயும் யாத்திரை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக சாதனை. யாத்திரை பண்ணும்போது நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாலாம் இருக்க முடியாது. அங்க வேற தட்பவெட்பம், வேற உணவு, வேற வாழ்க்கை. பயணம் செய்து கொண்டே இருக்கிறதுனால இந்த காலம் மாதிரி இல்ல. அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். அங்கங்க சமைச்சு சாப்பிடணும், நீண்ட தூர பயணங்கள். இது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு ஒருத்தர் யாத்திரை மேற்கொள்கிறார்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய தவம். மனதுக்கு ஒரு சிறந்த ஒரு, என்ன சொல்றது, ஒரு மாற்று மருந்து அது. நம்ம கஷ்டத்தெல்லாம் மறந்து கொஞ்ச நேரம் ஓ அங்க போய் அந்த கோவில்ல அந்த சுவாமியை தரிசனம் பண்ண போறோமா, அதுக்காக இத்தனை மைல் நடந்து போறோமா, அதற்காக இந்த பரிசிரமங்களை மேற்கொள்கிறோமா அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மனதிற்கு உன்னதமான விஷயம். நம்ம மனோதத்துவ ரீதியாக பார்த்தால் கூட இந்த உலக கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு இறைவனை பற்றி கொள்வதற்கு இது எப்பேற்பட்ட உதவி புரியும். அப்படி அம்மா யாத்திரை போறாங்க. காஷிக்கு போறாங்க.
காசியில வந்து விஸ்வநாதரை தரிசனம் பண்ணும்போதே அவங்களுக்கு பரவச நிலை வருகிறது. இப்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்து அறையில வந்து படுத்துக்கிறாங்க. திரும்ப எழுந்து உட்கார்ந்து தியானத்துல ஈடுபடுறாங்க. சுவாமி பாஸ்கரானந்தர் அப்படின்னு ஒரு பெரிய மகாத்மா, அவரை தரிசனம் பண்றாங்க. அவர் வந்து அவதூதராக இருக்கிறார். உடலில் ஆடை இல்லாமல் இருக்கிறார். அந்த குளிரலையும் அந்த மாதிரி ஒரு இருக்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயம். அவரை பார்க்கறாங்க அம்மா வந்து தரிசனம் பண்ணி கொண்டு. அதே மாதிரி ஒரு நேபாள பெண் துறவி, அவள் வந்து அம்மாவை சந்திக்கிறாங்க. அவளிடமிருந்து இந்த பஞ்சாக்னி தபஸ் எப்படி செய்யறது அப்படின்னு அம்மா கேட்டு அறிந்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் அயோத்திக்கு போறாங்க. ராம் லல்லாவுடைய ஜென்மஸ்தானம் அங்க சென்று தரிசனம் செய்து, அதுக்கப்புறம் சரையு நதிக்கரையில ஸ்நானம்லாம் செய்து, நதிக்கரையிலேயே வந்து எல்லாருக்கும் தன் கையாலே உணவு சமைத்து பரிமாறினார்கள். சீத்தம்மா கையால சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் என்று இந்த துறவி சீடர்கள்லாம் எழுதுறாங்க. அப்புறம் அங்கிருந்து பிருந்தாவனத்திற்கு செல்கிறார்கள். பிருந்தாவனத்துல வந்து எல்லா நேரமும் ஜபம், தியானம், உயர்ந்த பரவச நிலைகள். சீடர்கள்லாம் சொல்றாங்க, சுவாமி யோகானந்தர், சுவாமி அத்புதானந்தர்லாம் சொல்றாங்க, அம்மா குருதேவராகவே மாறிட்டாங்களோ, குருதேவர் வேற அம்மா வேறன்னு நினைக்க முடியாதபடி சில கேள்விகளுக்கு பதில் சொல்றதா இருக்கட்டும், பரவச நிலைகள்ல ஆழ்ந்து இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே குருதேவர் மயமாக அம்மா இருந்தார். அது மட்டுமல்ல, ராதா பாவத்தில் இருந்தார். ராதையாகவே மாறி அப்படியே இந்த யமுனை கரையில வந்து பிருந்தாவன அந்த பகுதிகள் எல்லாம் கண்ணனை தேடி ராதை எப்படி அலைந்திருப்பாளோ அந்த மாதிரி நடந்து நடந்து சிரித்து சிரித்து எப்பேற்பட்ட ஒரு ஆழமான துக்கத்தை வந்து எப்படி மடைமாற்றம் செய்து இறைவன் பால் திருப்ப வேண்டும்ங்கிறத அம்மா நமக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் பிருந்தாவனத்தை பிரதட்சிணம் செய்யறாங்க 15 நாட்கள். அங்க எத்தனையோ கோவில்கள், மகான்கள், தீர்த்தங்கள் எல்லாவற்றையும் பார்த்து ரொம்ப அருமையாக அந்த நாட்களை கழிக்கிறது. அப்படின்னா அங்கதான் யோகின்மாவை வந்து சந்திக்கிறாங்க. ஏன்னா குருதேவர் மறைந்த பிறகு யோகின்மாவை அங்கதான் பாக்குறாங்க. 2 பேரும் ரொம்ப அழறாங்க. பிறகு கோலாப்மா அவங்களும் போயிருக்காங்க அம்மாவோட. அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு கோவில் வாசல்ல ஒரு குழந்தை அசுத்தம் பண்ணிடுது. டக்குன்னு புடவையிலேருந்து ஒரு நுனியை கிழிச்சு அந்த அசுத்தத்தை கிளீன் பண்றாங்க கோலாப்மா. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க கோலாப்மாவோட குழந்தை போல இருக்குன்னு. இல்ல, யார் அசுத்தம் செய்தாலும் புனித தலங்கள்ல வந்து கிளீனாவே இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு வர்றது விஷயம் இல்ல. அந்த இடத்த சுத்தமா இல்லைன்னா நம்ம பொறுப்பு, நம்ம கோவில், அந்த ஒரு ஆட்டிடியூட் நம்ம பாக்குறோம். கோலாப்மா, யோகின்மா இவர்கள்லாம் அருள் அன்னை சாரதா தேவி கூடவே வாழக்கூடிய பாக்கியம் பெற்ற பக்திமதிகள். இப்படி பலவிதமான ஆனந்தமான அனுபவங்களோட அந்த பிருந்தாவன நாட்கள் கழிகின்றன. அங்கதான் அம்மா வந்து மனதார பிரார்த்தனை பண்றாங்க, எனக்கு யாருடைய குறையும் எனக்கு வந்து தெரிய வேண்டாம். தெரிந்தால் கூட நான் பிறருடைய குறைகளை ஒரு பொழுதும் நினைக்க மாட்டேன். இது ஒரு சங்கல்பம். உலகத்துல குறை தெரியாம இருக்காது. எல்லாருடைய குறைகளும் தெரிந்து தெரிந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அந்த குறையை பொருட்படுத்துவதில்லை. அந்த குறையை தாண்டி நிறையை பார்க்க கற்றுக்கொள்ளுதல், இருக்கின்ற நிலையிலிருந்து அவர்களை மேலே உயர்த்துதல், பொறுத்துக் கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், மாற்றுதல். அதாவது அந்த அன்பு மயமாக அந்த அம்மாவுடைய ஹிருதயத்திலேருந்து வரக்கூடிய அன்பு பிரவாகமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. இறைவா, என் மனதுல வந்து யாருக்கிட்டையும் குறை காண்ற சுபாவம் இருக்கவே வேண்டாம் என்பது எத்தனை உயர்ந்த பிரார்த்தனை. சாரதா அம்மா வந்து பெரிதாக பிரசங்கங்களோ பெரிய ஒரு பிரவச்சனங்கள், லெக்சர்லாம் கொடுத்ததில்ல. அவங்க வாழ்க்கையே ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு. எப்படின்னா, இங்க ஆரம்பிக்கிற இந்த ஒரு பிரார்த்தனை இருக்கே, இதுதான் அவங்களுடைய இறுதி செய்தியாக அவர்கள் விட்டு சென்றதும். மகளே, உனக்கு மன அமைதி வேண்டுமானால் நீ பிறர் குற்றம் காணாதே. அத்தனை வேத சாஸ்திர உபனிஷதங்களோட சாரம்னு சொல்லலாம் இந்த ஒரு வாக்கியத்தை. ஏன்னா எங்க போனாலும் கடைசியில வந்து தத்தோன விஜுகுப்சதே, அவன் யாரிடமும் கோபப்படுவதில்லை, அவன் யாரிடமும் எரிச்சல் அடைவதில்லை, எல்லாவற்றையும் பரம்பொருள் மயமாக ஏற்றுக்கொள்கிறான். இப்படித்தான் உபனிஷதங்கள்லாம் கூட சொல்கிறது. ஆக இப்படி ஒரு அருமையான வாழ்க்கை. அங்கதான் சுவாமி யோகானந்தருக்கு அம்மா முதல்ல தீட்சை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அது வரைக்கும் தீட்சை எல்லாம் கொடுத்ததில்ல. குருதேவரே கனவுல வந்து சொல்றாரு, நீ வந்து யோகின்க்கு தீட்சை கொடு அப்படின்னு. போதும், நான் வந்து புதுசா எதையோ ஆரம்பிச்சுட்டேன்னு எல்லாரும் தப்பா பேசுவாங்க, நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அம்மா. அதே மாதிரி அவருடைய கனவுலையும் போய் நீ அம்மா கிட்ட தீட்சை கேளு அப்படின்னு சொல்லி யோகின்மா வழியாக வந்து அந்த தீட்சை கொடுக்கும் பொழுதே அம்மா பரவச நிலையில் இருக்கிறாள். மந்திரம் சொல்றதெல்லாம் கூட வெளியில கேட்டுது அப்படின்னு யோகின்மா எழுதுறாங்க. யோகானந்தருக்கு இப்படி முதலாக மந்திர தீட்சை இந்த புனிதமான பிருந்தாவன தலத்தில் அம்மாவிடமிருந்து கிடைத்தது. அப்புறம் லாட்டோ மகாராஜ் சுவாமி அத்புதானந்தர் இவர்களோட யாத்திரை போயிருக்காரு. அவர் எப்படின்னா எப்பயுமே ஒரு நிஷ்டையிலும் சமாதியிலும் இருக்கக்கூடியவர். காற்று மாதிரி அவர் எங்க இருக்காருன்னு யாராலையும் சொல்லவே முடியாது.
அவர் எப்ப வருவார், எப்ப சாப்பிடுவார், என்ன செய்வார், எதுவுமே தெரியாது. சில சமயம் அவருக்கு உணவு கொடுத்தா அதை பக்கத்துல இருக்கிற குரங்குகளுக்கு எல்லாம் கொடுத்துருவார். அதனால அந்த பெண்களுக்கு எல்லாம் ஒரே கோவம் வரும் ஒரு மேல. ஆனா அம்மா வந்து அவரை கோவிச்சுக்கவே மாட்டாங்க. லாட்டு மகாராஜா எதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தனியா சாப்பாடு எடுத்து அவர் எப்ப வந்தாலும் சாப்பிடுற மாதிரி எடுத்து வச்சிருவாங்க பத்திரமா. ஒரு வாட்டி ஒரு 3 நாட்கள் அவர் வரவே இல்லை. எங்க போனாருன்னே தெரியல. ரொம்ப பதறி போயிட்டாங்க அம்மா. லாட்டுவை காணும், லாட்டுவை காணும். 3 நாள் கழிச்சு வந்து, அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அம்மா வந்து உணவு பரிமாறி, எங்க போயிட்டீங்க, எங்க போயிட்டே நீ அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்து இந்த யமுனை வீதிகள்ல தான் நான் சுத்தி, யமுனை கரையில தான் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு பாவம். அம்மாவும் சரி, உடனிருந்த பக்தர்களும் சரி, அந்த கிருஷ்ண ஸ்மரணையிலேயே ராதையாக மாறி அப்படி ஒரு உயர்ந்த பக்தி பாவனையில அங்க இருக்கிற எல்லா கோவில்களிலும் போய் தீபாராதனை பார்க்கறது, தரிசனம் பண்றது, மாறி 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 திளைத்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் அங்கிருந்து ஹரித்வாரத்துக்கு வந்தாங்க. அப்புறம் ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர், அப்புறம் புஷ்கரம், அங்க வந்து பிரம்மதேவருடைய கோவில், சாவித்ரி கோவில்லாம் பார்த்துட்டு, பிரயாக்ராஜ், அதாவது அந்த திரிவேணி சங்கமம் இருக்கே, அங்க போய் ஸ்நானம் செய்து விட்டு, குருதேவருடைய முடி கையில எடுத்துட்டு போயிருக்காங்க, அவருடைய அஸ்தி எல்லாம் கூட இருக்கு, அதெல்லாம் வந்து அதுல கரைச்சிட்டு இவர்கள் வந்து ரொம்ப ஆனந்தமாக, அதாவது பெரிய துக்கத்தோட கிளம்பி கிட்டத்தட்ட 1 வருட காலம் இப்படி யாத்திரை மேற்கொண்டு அம்மா வந்து திரும்பி தனது இருப்பிடத்திற்கு வராங்க. திரும்பி காமார்புக்கூருக்கு போறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில நமக்கு தாங்க முடியாத கஷ்டம் வரும்போது கடவுளை கெட்டியாக பற்றி கொள்ள வேண்டும். அதற்காக தான் கோவில்கள், ஆசிரமங்கள், புனித தலங்கள், உடனே யாத்திரை மேற்கொள்றதுக்கு எல்லாம் சரியா வந்து யாராவது கூட்டிட்டு போனாதான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணாம, இறைவா எனக்கு பார்க்கணும், நான் வந்து உன்னை தரிசனம் பண்ணணும். இது வந்து அந்த இடத்தோடைய எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கும். நம்ம வந்து எவ்வளவு மனசோர்வோட இருந்தாலும் திடீர்னு ஒரு திருப்பதியிலயோ எங்கேயாவது போய் இறங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்தர்களை பார்த்தாலே சினர்ஜின்னு சொல்லுவோம். அந்த ஒட்டு மொத்தமா அத்தனை பேருடைய கவனமும் அந்த தெய்வத்தின் மீது இருக்கும் பொழுது நம்முடைய மனமும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படும். அப்ப நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய துன்பம்லாம் ஒரு விஷயமாவே நமக்கு தெரியாது. உலகத்துல யாருக்கு இல்லை துன்பம், யாருக்கு இல்லை இழப்பு, இதெல்லாம் வாழ்க்கையில வந்து வந்து போகின்ற விஷயங்கள் தானே. சாரதாம்மா சொல்ற மாதிரி வாழ்க்கையில துன்பங்கள்லாம் பாலத்துக்கு அடியில் செல்கின்ற நீர் போல போய்க்கொண்டே இருக்கும். நம்ம பிடிக்க வேண்டியது யாருன்னா கடவுளை. கடவுளை பற்றி கொள்வது எப்படி என்பதைத்தான் சாரதாம்மா இத்தனை அழகாக நமக்கு கற்றுத் தருகிறார். தொடர்ந்து அவர்களுடைய திருவடிகளில் பக்தியோடு நாம் வழிபட்டு கொண்டே இருப்போம். அமைதியான ஆனந்தத்தில் திளைப்போம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஜெகதம்பார்ப்பணமஸ்து.